நீங்கள் பாஜக சாதாரணமாக நினச்சின்னுக்கிறீங்க. அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் வெப்பனைஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் வச்சுக்கினே எங்களை அட்டாக் பண்ணலான்னு நினச்சின்னுக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்து பயப்படுறது எங்கள் ஆளுங்க கிடையாது. எங்களெல்லாம் யாராலையும் பயமுறுத்த முடியாது அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. பேசுனது யார்? திமுக எம்பி கனிமொழி அவர்கள். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சார் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்கல்ல, அதாவது என்னென்னா அந்த வாக்காளர் பட்டியலை மறுசீரமைக்கிறது. கரெக்டாக நம்ம வந்து இன்டென்சிவாக அதை எடுத்து யார் யாரெல்லாம் வந்து விடுபட்டுருக்காங்களோ அவங்களாம் சேர்த்து, யார் யாரெல்லாம் டபுள் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்காங்க, டபுள் பேரில் இருப்பாங்க, 2 இடத்துல இருக்கும் அவங்களோட பேர், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீக்கி அந்த மாதிரி பீகாரில் அது நடந்துகிட்டு இருக்கு. இது இந்தியா அளவில் ஃபுல்லாக கொண்டு வரதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதைத்தான் கனிமொழி அம்மையார் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு எதிர்கட்சிகளை வந்து அடக்கிடலான்னு நினைக்கிறாங்க, நம்மளை வந்து பயமுறுத்தி பார்க்குறாங்க. ஆனால் திமுக தொண்டர்களும் எதிர்கட்சிகளும் இதற்கெல்லாம் பார்த்து பயப்படுற ஆள் கிடையாது. நாங்கள்லாம் இதை விட பெரிய லெவல் பிரச்சனையை பார்த்த வைக்க, இதெல்லாம் டுப்ஸு மேட்ரு அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காங்க. பாஜக எல்லா துறைகளையுமே வெப்பனைஸ் பண்ணி ஆயுதமாக பயன்படுத்தி எதிர்கட்சிகளை நோக்கி தாக்குதலில் ஈடுபடுறாங்க, பயமுறுத்த பார்க்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க கனிமொழி அவர்கள். பாஜக அரசு ஒரு புறம் தேர்தல் கமிஷனை தன்னுடைய கையிலே வைத்து கொண்டு அவர்கள் உதவியோடு தேர்தலை எஸ்ஐஆர் போன்ற பல தாக்குதல்களை ஜனநாயகத்தின் மீது ஏவிவிட்டு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த அமைச்சர்கள் அவர்கள் மீது அவங்க தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய இன்கம் டேக்ஸ், இடி, சிபிஐ, இது எதிர்கட்சிகள் மீது தொடர்ந்து அவர்கள் தொடுக்கக்கூடிய கணைகளாக அதை இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் அவங்க கிட்டத்தட்ட வெப்பனைஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அவர்களை எதிர்கட்சிகளை தாக்கக்கூடிய கருவிகளாக மாற்றி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒன்றுதான் இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ரெய்ட்கள். இதை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொள்ளும். நம்முடைய அமைச்சர் அவர்கள் எத்தனையோ சிக்கல்களை கடந்து கழகத்தோடு உறுதியாக நிற்கக்கூடிய ஒருவர். அதனால் எந்த பயமுறுத்தலும் எங்களுடைய கழக தோழர்களை அதன் தலைவர்களை அச்சுறுத்திவிட முடியாது என்பதை அவர்கள் புரிந்து